வணக்கம். மருத்துவ படிப்புகள் பற்றி பேசுகிறோம். மருத்துவம் சார்ந்த படிப்புகள், துணை மருத்துவ படிப்புகள் அப்படின்னு நிறைய படிப்புகள் இருக்குது. அதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத நம்ம கூட இணைந்திருக்கும் கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். மருத்துவம் சார்ந்த படிப்புகள், துணை மருத்துவ படிப்புகள், இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? என்னென்ன படிப்புகள் இருக்குது? இல்லை, மருத்துவம் அப்படின்னா நம்ம நார்மலி மருத்துவம்னா மெயினாக எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அது ஒரு பக்கம். பட் அலைடு ஹெல்த் சயின்சஸ்ஸு, பேராமெடிக்கல் கோர்சஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் ஜாப்ஸு, இந்த மாதிரிலாம் நிறையா கோர்ஸ் வந்துட்டுருக்கு. பட் இதுக்கு தேவையும் இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஜாப் கிடைக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, சார் கொஞ்சம் ஆவரேஜ் சேலரி அப்படின்னு. பட் இதுலேயும் நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பு படித்தாலும் மேல் படிப்பு படித்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும். இப்போ நார்மலி இப்போ நர்சிங் அப்படின்னா நர்சிங் இப்போது ஏகப்பட்ட இப்போ லாஸ்ட்டு 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மஷ்ரூம் க்ரோத் ஆஃப் நர்சிங். பட் நர்சிங்க்கு இருக்குது எப்போவுமே. பட் வெறும் நர்சிங் முடிச்சுட்டு நம்ம வேலை பார்க்குறதோட கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸில் ஸ்பெஷலைசேஷனில் நியூரோ நர்சிங்கு இல்லை எமர்ஜென்சி நர்சிங்கு, கார்டியாக் நர்சிங், இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணி நம்ம இது பண்ணிட்டோம்னா அதுலேயும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இல்லை கொஞ்சம் 2-3 வருஷம் கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ணி அந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதி அதுக்கு அந்த ஃபாரினில் போய் நர்சிங் ஸ்கில்ஸை வளர்த்துறதுக்கான அந்த எக்ஸாம்ஸ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு நிறைய பேர் இந்த ஃபாரின் போகிறதுக்கும் இது பண்ணுறாங்க. ஸோ வி நீட் டு கோ அபவுட் இட். அதாவது இந்த சப்போஸ் மெடிக்கல் கிடைக்கலன்னா வருத்தப்பட வேணாம். மருத்துவ சார்ந்த படிப்புகள் நிறையா இருக்குது. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறது ஒரு ஆப்டோமெட்ரி ஒரு சாய்ஸ் சொல்லிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் லென்ஸ் கார்ட்டு ஆப்டிக்ஸ்னு கடை இருந்ததுன்னா கிடையாது. இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. காரணம் என்ன, இப்போ நான்லாம் கண்ணாடி போடும்போது எனக்கு ஏஜ் அப்போ 42. அப்போ சராசரி வயது கண்ணாடி போடுறாங்க வயது 32 to 34 இருந்தது அப்போது. இப்போ WHO என்ன சொல்கிறது, சராசரி வயது கண்ணாடி போகிறவங்க வயது இந்தியாவில் 8 to 10 ஆகிடுச்சு. நிறைய வீட்டில் கார்ட்டூன் காமிச்சா தான் இட்லியே ஊட்டுறாங்க. அப்போ ஏன் வராது? ஏன் இந்த மாதிரி? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன சில டாப் ஆப்டிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் IPO போயிட்டாங்க. அதாவது பப்ளிக் இஷ்யூ. அப்போ எந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி கிளினிக்கல் எம்ப்ராயாலஜி, அதாவது கிளினிக்கல் எம்ப்ராயாலஜி, டெஸ்ட் டியூப் பேபி. இப்போ 10-15 வருஷம் முன்னாடி ஃபர்டிலிட்டி சென்டர் கிடையாது. இப்போ நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர் வருது. காரணம் லேட் மேரேஜஸ். அப்போது நாங்கள்லாம் மேரேஜ் பண்ணும்போதெல்லாம் 1990லலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் டு கெட் மேரிட் வாஸ் 18 to 21. இப்போ 24 to 26. WHO என்ன சொல்லுங்கன்னா, இன்னும் ஃப்யூச்சரில் ஆவரேஜ் ஏஜ் டு கெட் மேரிட் இஸ் கோயிங் டு பி 28 to 30. லேட் மேரேஜ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு. அதனால தான் இவ்வளோ நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் ஆர் கம்மிங். அப்போது உலகம் மாறிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு கொஞ்சம் நீட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த வருஷம். பிஃபார்ம், அதுலேயும் வெறும் பிஃபார்ம் மட்டும் முடிக்கக்கூடாது. பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்மசிட்டிக் கெமிஸ்ட்ரி இல்லை ஃபார்மா மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஃபிசியோதெரப்பியில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் ஆர்த்தோ, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் கார்டியாக் பல்மனரி, இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு பண்ணால் கொஞ்சம் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. பேராமெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது நீங்கள் சொன்ன மாதிரி லேப் டெக்னீஷியன் அந்த மாதிரியான பணிகளாக இருக்குது. இப்போது நர்சிங், பிஃபார்ம் அப்படின்றதெல்லாம் ஒரு லெவல் ஆஃப் எஜுகேஷன். இந்த டெக்னீஷியன் அப்படின்ற அந்த படிப்புகள்லாம் ஒரு லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கணுமா, அல்லது ரெண்டுத்தும் வேறு வேறு ஜானர்? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த ப்ரொஃபஷனலாக போகிறது தான் பெட்டர். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்டோமெட்ரி, பிஃபார்ம், ஃபிசியோதெரப்பி, கிளினிக்கல் எம்ப்ராயாலஜி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் இந்த டெக்னீஷியன் ஜாப். இப்போ நிறைய அதுலேயும் அலைடத்தில் பிஎஸ்சி ரேடியாலஜி, பிஎஸ்சி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டைப், இது எல்லாமே இந்த மாதிரி நிறையா இருக்குது. பிஎஸ்சி அனஸ்தீஷியா டெக்னீஷியன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. பிஎஸ்சி கார்டியாலஜி இருக்குது. பட் நிறையா இருக்குது. பட் இது எல்லாமே ஒரு டெக்னீஷியன் ஜாப் தான். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம ஜாப் இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்குது. மேபி சேலரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடையாது. இப்போ நிறைய பேர் பிஎஸ்சி கார்டியாலஜி பண்ணால் யூஆர் ஒன்லி டெக்னீஷியன். இப்போது எனக்கு உடம்பு சரியில்லை, இவங்க தான் டாக்டர்னா நான் டாக்டர் வரேன்னா அவர் எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்சுட்டு எம்டி கார்டியாலஜிஸ்ட் இருப்பார். இந்த டெஸ்ட் ட்ரெட்மில் எடுக்கணும், இல்லை எக்கோ கார்டியோகிராம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் எழுதி கொடுப்பார். நான் வருவேன். அப்போ அங்கே ஒரு டெக்னீஷியன் இருப்பார் பிஎஸ்சி கார்டியாலஜி. நான் ட்ரெட்மில்ல உடனே அந்த நோட்ஸ்லாம் எடுப்பார். பார்த்தாலும் என் ஒய்ஃப் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, முடித்த பிறகு மேடம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு அதெல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க. அவ்வளோதான் அவங்க சொல்ல முடியும். ஸோ யூ கெனாட் திஸ் இஸ் ஒன்லி ஜஸ்ட் அ டெக்னீஷியன் ஜாப்.
ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஜாப் கிடைக்குது, க்ரோத் வந்து எக்ஸ்பெக்டட் லெவலில் இல்லை அப்படின்னு அவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. பட் இதுலேயும் வந்து டைவர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் நான் வந்து எடுத்துட்டேன், நான் நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு மெடிக்கல் லேபோ அல்லது வந்து நான் வந்து ஒரு பிஎஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜியோ இது மாதிரி, பட் கேன் ஐ ஷிஃப்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகலாம். இப்போ நீங்கள் வந்து எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் வரலாம். இது முடிச்சுட்டு ஓகே சார் இது டெக்னீஷியன் ஜாப்பு, இது நான் நினச்சி வரல, நான் வந்து திரும்பி கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார், எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் இதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஈவன் டீவியேட் பண்ணிக்கலாங்கிறேன். ஓகே, இப்போ பிஎஸ்சி கார்டியாலஜி அந்த மாதிரியான பிஎஸ்சி அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ எனி டிகிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு வரும்போது இவங்கெல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க? இல்லை, கண்டிப்பாக எலிஜிபிள். இப்படி கண்டிப்பாக they are eligible to write all the group exams if the related ஃபீல்டில். அதுக்கப்புறம் வந்து they can even do higher. even I have known students who done BSc இந்த மாதிரி allied போயிட்டு MBA ரெகுலர் MBA பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருக்கோம். நாட் ஒன்லி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேரு. அதுக்கப்புறம் ஆல் திஸ் அதாவது இந்த ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன் இதுக்கெல்லாம் வந்து எனி கிராஜுவேட் அப்படின்னு வரும்போது தே ஆர் எலிஜிபிள். ஈவன் தே ஆர் எலிஜிபிள் டு ரைட் ஈவன் தி டிஃபென்ஸ் சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து தே கேன் பண்ண, பிகாஸ் அதுலேயும் வந்து எனி டிகிரி. ஸோ எனி டிகிரி அப்படிங்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள், தே கேன் டூ இட். இன்னொரு கம்பேரிசன் ஒன்று வரும். பெரும்பாலும் இந்த மாதிரியான பேராமெடிக்கல் கோர்ஸ் அலைட் கோர்சஸ்க்கு வர்றவங்க வந்து பியூர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி படிக்கலாமா, இல்லை நர்சிங், பிஃபார்ம் இங்கே போகலாமா அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு கம்பேரிசனில் எது பெட்டர்? ரைட், ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். அதாவது நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி போகிறது பெட்டரா அல்லது வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸில் போகலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டீச்சிங் ஜாப், டீச்சிங் லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஐ ஹாவ் பேஷன் டுவர்ட்ஸ் இட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூ கேன் டெஃபினெட்லி சூஸ் பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சூஸ் பண்ணி எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி பண்ணலாம். இல்லை நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இது வரணும். பட் வந்து கடைசியில் வந்து ஒரு சேலரி லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீச்சர் ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃப் இருக்கும்போது டீச்சர் ஹஸ் காட் அ ஸ்லைட் எட்ஜ். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அடிஷ்னல் இன்கமும் வருது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டியூஷன் பண்ணலாம், அவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், நீட் கோச்சிங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் ஒரு இன்கம் கிடைக்கிறதுக்கு அந்த சைடில் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு போனோம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ப்ரைவேட் காலேஜில் போனால் கவர்மெண்ட் காலேஜில் அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்சிங் ஜாப் கிடைக்கிறதுல வந்து சில சிக்கல்கள் இருக்கா? இல்லை, அதாவது ஒண்டர்ஃபுல். இதுலேயும் வந்து நான் எப்போவுமே சொல்வேன், எந்த ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பு படித்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜ் போகிறது பெட்டரா அல்லது எப்படின்னு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறது பெட்டர். இல்லை சார் அந்த அளவுக்கு எனக்கு மார்க் இல்லை, ஏன்னா கடுமையான போட்டி எப்போவுமே அரசு மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லை, அரசு மருத்துவ சார்ந்த படிப்புகளுக்கும் நர்சிங் வந்து கவர்மெண்ட்டில் வந்து போட்டி ஜாஸ்தி. இல்லை சார் எனக்கு தனியார் தான் கிடைக்குது, அப்போ தனியார் நீங்கள் கல்லூரி மருத்துவ சார்ந்த படிப்புக்கு ஹாஸ்பிட்டல் அட்டாச்டு கல்லூரியை ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க. ஐ ரிப்பீட், ஹாஸ்பிட்டல் சார்ந்த. இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சி நர்சிங் வந்து ஹாஸ்பிட்டல் சார்ந்த கல்லூரி கொடுப்பாங்க, தனியாக பிஎஸ்சி நர்சிங் கொடுப்பாங்க, அவங்க தேவோட அட்டாச்டு வித் சம் ஒரு ஹாஸ்பிட்டல். பட் நீங்கள் என்ன இருந்தாலும் இப்போ நான் ஒரு காலேஜ் வச்சுருக்கேன், நான் வந்து ஹாஸ்பிட்டலும் வச்சுருக்கேன், என்கிட்ட படிக்கிற நர்சிங் மாடலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நான் வந்து என்கிட்ட ஹாஸ்பிட்டல் இல்லை, இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, அவங்களோட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் என்ன இருந்தாலும் இங்கே கிடைக்கிற ப்ராக்டிக்கல் முக்கியத்துவம் அதில் கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சார் நாங்கள் போகிறோம் சார், கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, பட் நாங்கள் எதிர்பார்க்குற நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணேன் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே கிடைக்கிற எக்ஸ்போஷர் கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்கும்போது கல்லூரி அதாவது ஹாஸ்பிட்டல் சார்ந்த கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கிடைக்கலன்னா மேபி யூ கேன் கோ. அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுங்கள் எந்த ஹாஸ்பிட்டலோட அந்த கல்லூரி அட்டாச் ஆகிருக்கு, எப்படி ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க, ஹவு தே ஆர் கனெக்டட் வித் தி டாக்டர்ஸு எல்லாமே. ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் யூ கேன் லேர்ன் ப்ராக்டிக்கல். தியரிட்டிக்கலாக ஒரு நர்சிங் வந்து படித்து என்ன யூஸ் சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் எனிதிங், ஃபிசியோதெரப்பி ஆகட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து நர்சிங் ஆகட்டும், இல்லை ஆப்டோமெட்ரி ரிலேட்டட் எது இருந்தாலும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வில் கெயின் யூ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டு க்ரோ ஃபாஸ்டர்.
ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இப்போ கல்லூரிகள் எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் நர்சஸ்க்கான தேவை எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையுமே அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இப்போ மற்ற படிப்புகள் பிஎஸ்சி நர்சிங் இல்லாமல் பிஃபார்மோ இல்லை ஃபிசியோதெரப்பி பிபிடி எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த படிப்புகளுக்கும் ஃபாரின் சான்சஸ் இருக்கா? அதே மாதிரி நர்சிங் ஃபாரின் சான்சஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை, கண்டிப்பாக ஃபாரின். பட் நர்சிங்கில் இருக்கிற வாய்ப்பு வந்து மற்ற அலைடு ஹெல்த்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்மி தான். ஃபஸ்ட்டு டெஃபினெட்லி பிக்கஸ்ட் நீடு வந்து நர்சிங் சைடில் தான் ஃபாரினில் இருக்குது. பட் அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து யூ நீட் டு ஃபினிஷ் பிஎஸ்சி நர்சிங்கு, அதுக்கப்புறம் யூ நீட் ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த IELTS எக்ஸாம், இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சர்வீஸ், அந்த டெஸ்ட் எழுதி அதில் 7 பேண்ட் மேலே வாங்கணும் அவுட் ஆஃப் 9. ஸோ இந்த மாதிரி சில விதிமுறைகள்லாம் அவங்க கிராஸ் பண்ணிவிட்டு அது யூ நீட் டு ஸ்பெண்ட் லிட்டில் மணி. அது நான் தான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணுங்கள், பணத்தை சேவ் பண்ணுங்கள், இந்த எக்ஸாம்ஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஸ்கில்ஸ், அந்த ஃபாரினில் போய் நர்ஸாக இருக்கிறதுக்கான அந்த என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன் கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து அப்போ யூகேல, எஸ்பெஷலி உதாரணத்துக்கு யூகே இந்த மாதிரி ஃபாரிஸ் கண்ட்ரீஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கொஞ்சம் நாம் முன்னாடி இருந்தே பிளான் பண்ணி பண்ணால் முடியும். துணை மருத்துவ படிப்புகள் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த படிப்புகள் குறித்த பல விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி திரு ஜெயபிரகாஷ். நன்றி.